Hi guys, வணக்கம். Welcome back second attempt channel with Bhuvana. So இந்த வீடியோவில் என்னோட சண்டே குக்கிங் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்னென்ன சமைக்கிறேன் அப்படி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்படியே வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ரெசிபியும் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஒரு பிளேட்டில் வந்து ஏலக்காய், பட்டை, லவங்கம், பிரியாணி லீஃப், ரோஸ் மக்கு, பிரியாணிக்கு போடக்கூடிய பிரியாணி ஜீரகம் அதை எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நார்மல் எல்லா சூப்பர் மார்க்கெட்டில் வந்து பிரியாணி சீரகம்னாலே வந்து தனியாக வந்து கொடுப்பாங்க பேக்கெட்டில். அப்புறம் தயிர் வச்சுருக்கேன், 50 கிராம் வந்து மட்டன் மசாலா வச்சுருக்கேன். பிரியாணிக்கும் தயிர் பச்சடிக்கும் சேர்த்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். புதினா கொத்தமல்லி எல்லாத்தையுமே வந்து நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சிக்கனே வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் வந்து சாப்பாட்டுக்கு அரிசி ஊற வச்சுருக்கேன். ஒயிட் ரைஸ் வந்து செய்கிறதுக்காக அரிசி ஊற வச்சுருக்கேன். இன்னொரு பாத்திரத்தில் வந்து பிரியாணிக்காக அரிசி ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் வந்து இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன். இதில் வந்து எதுவுமே மிக்ஸ் பண்ணலாம் அரைக்கல, வெறும் இஞ்சி பூண்டு மட்டும்தான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ செய்ய வேண்டிய எல்லா ப்ரிப்பரேஷனும் ரெடியாக இருக்குது. குக்கரை வச்சுனே கடன்னு தாளிச்சிட்டோம்னா சூப்பராக நமக்கு பிரியாணி வந்து ரெடி ஆயிடும். இப்போ வந்து நான் குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் வந்து நல்லா சூடாக இருக்கும் போது எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா கடன்னு வந்து சூடாகி நமக்கு ஒரு பொருளும் போடுறதுக்கு டக்குன்னு அதுவும் வந்து வதங்கி வரக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ குக்கர் நல்லா வந்து காய விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நான் எண்ணெய் ஊற்றிக்க போகிறேன். எண்ணெய் வந்து எண்ணெய் வேணாலும் ஊற்றலாம். நான் வந்து இன்றைக்கி நார்மல் நம்ம சன்ஃப்ளவர் எண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இல்லை செக்கெண்ணெய், தேங்காய் அது மாதிரி எது வேணால் ஊற்றிக்கலாம். பிரியாணிக்கு வந்து கடலெண்ணெய் ஊற்றினா அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கறியை வந்து வேக வச்சுக்க போகிறோம். பிரியாணி வந்து நம்ம நிறைய மெத்தடில் வந்து செய்யலாம். இது வந்து ஒன் ஆஃப் த மெத்தடு. கறி வந்து வேக வச்சு அதுக்கப்புறம் வந்து பிரியாணி செய்கிறது. சில பேர் வந்து எல்லாத்தையுமே தாளிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா கறியை போட்டு அதிலே வேக வச்சுட்டு அப்புறம் வந்து ரைஸ் போட்டு பண்ணுவாங்க. நான் உங்களுக்கு இனி வரக்கூடிய வீடியோஸில் வந்து அந்த மாதிரி ஒரு பற்றி நான் செஞ்சு காட்டுறேன். இப்போ வந்து நான் கறியை உப்பு போட்டுட்டு கறிக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு போட்டிருக்கேன். உப்பு வந்து கறிக்கு எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு இப்போயே பர்ஃபெக்டாக போட்டுறணும். அப்போ தான் வந்து கறியில் ஃபுல்லாக உப்பு பிடிச்சி டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் வந்து நம்ம நான்வெஜ் பொறுத்தளவு நல்லா கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்தலாம். அப்போ அந்த ஃப்ளேவர் மனம் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். போட்டு நல்லா வந்து வதக்கிட்டு லைட்டாக ஒரு 2 நிமிஷம் வந்து அந்த எண்ணெயிலே வந்து அப்படி லைட்டாக வதங்கட்டும். அப்போது எடுத்தோடனே தண்ணி ஊற்றாமல் லைட்டாக அந்த எண்ணெயில் வதங்கினா இன்னும் கொஞ்சம் கூட நமக்கு டேஸ்ட்டு ஃப்ளேவர் எல்லாமே கொஞ்சம் நல்லா கிடைக்கும். இதில் வந்து நான் மட்டன் மசாலா வந்து சேர்த்திக்கிறேன். மட்டன் மசாலா வந்து நான் 50 கிராம் சேர்த்துறேன். இது வந்து 1 கிலோ அளவுக்கு சிக்கனுக்கு நான் 50 கிராம் சேர்த்துறேன். ஏன்னா வந்து இந்த மட்டனில் வந்து நான் பிரியாணி செய்ய போகிறேன். ஸோ மட்டன் மசாலாவும் சேர்த்துட்டு அடுத்து நான் பிரியாணி பொடியும் சேர்த்தும் போது எனக்கு ரொம்ப காரம் வந்து அதிகமாகிடும். ஸோ எங்கள் ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா காரம் கம்மியாக சாப்பிடக்கூடிய ஃபேமிலி. ஸோ நான் அவங்களுக்கு தகுந்த மாதிரி காரம் வந்து போட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவைப்படுனா இன்னொரு 2-3 டேபிள் ஸ்பூன் வந்து நீங்கள் மட்டன் மசாலா வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நான் குக்கரை வந்து மாற்றி வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம கொஞ்சம் சிம்மில் வச்சு விட்ருக்கேன். லைட்டாக வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிட்டு நம்ம விசில் விட்டுடலாம். இப்போ இந்த பக்கம் இன்னொரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சோடனே கடுகு போட்டுக்கிறேன். இந்த குக்கரில் வந்து என்ன செய்ய போகிறேன்னா சிக்கன் வந்து குழம்பு செய்ய போகிறேன். இதில் சும்மா ஒரு 2 பீஸ் அளவுக்கு பட்டை, ஒரு லவங்கம், ஒரு ஏலக்காய், அதுக்கப்புறம் ஒரு கிராம்பு, லைட்டாக வந்து கொஞ்சமாக ஒரு 4-5 பீஸ் ரோஸ் மக்கு, இதெல்லாமே வந்து நமக்கு நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். அதுக்காக தான் வந்து நான் சேர்த்திக்கிறேன். இதில் நெக்ஸ்ட்டு வந்து கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஒரு பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். இந்த சிக்கன் குழம்பு வந்து ரொம்ப சிம்பிளான சிக்கன் குழம்பு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மட்டனில் வந்து தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி ஊற்றிட்டு விசில் போட்டு மட்டனுக்கு தகுந்த மாதிரி 4-5 விசில் இல்லை 3-4 விசில் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து விசில் விட்டுக்கணும். அதாவது மட்டனுக்கு தகுந்த மாதிரி. இப்போ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா வந்து வதங்கியாச்சு. இதில் வந்து நம்ம தக்காளி பழம் சேர்த்திக்க போகிறோம். தக்காளி பழம் சேர்த்துக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நல்ல பெரிய பழமாக 2 தக்காளி பழம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம்.
தக்காளி வந்து நமக்கு நல்ல கொள்ளையே கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சமாக வந்து உப்பு போட்டுட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன். விசில் போடாமல் சும்மா குக்கர் மூடி வந்து திருப்பி க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு கொலன்னு கொலைய வந்து வெந்து கிடச்சிடும். இப்போ நம்மளோட தக்காளி வந்து நல்லா கொலைய வதங்கிடுச்சு. எப்போவுமே தக்காளி போட்டோடனே கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்திட்டு லைட்டாக வந்து மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா வந்து கொலன்னு வதங்கிடும். நெக்ஸ்ட்டில் வந்து நான் தயிர் சேர்த்திக்கிறேன். சிக்கனை பொறுத்தளவு கொஞ்சமாக வந்து தயிர் சேர்த்துனிங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அது குழம்பாக இருந்தாலும் சரி, இல்லை பிரியாணியாக இருந்தாலும் சரி. தயிர் சேர்த்துனதுக்கப்புறமா நான் வந்து சிக்கன் சேர்த்திக்கிறேன். இதில் வந்து நான் தேங்காய் இன்றைக்கி அரைச்சி ஊற்றலை. நீங்கள் வேணும் அப்படின்னா லைட்டாக தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றிக்கலாம். நம்ம இப்போ சிக்கனை போட்டுட்டு இதுக்கப்புறம் கூட நம்ம தேங்காய் ஊற்றிட்டு அப்படியே வந்து நம்ம மற்ற பொடியெல்லாம் போட்டுட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து உப்பு சேர்த்திருக்கேன். தேங்காய் ஊற்றுனேன்னா இன்னும் கொஞ்சம் கூடி வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதாவது குழம்பு கொஞ்சம் திக்காகவும் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து உப்பு போட்டதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா. சிக்கன் மசாலா வந்து உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி, அதாவது காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் இல்லை 1 ஸ்பூன் அந்த அளவுக்கு சேர்த்திக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் காரம் பத்துலனா மறுபடியும் வந்து சேர்த்திக்கலாம். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா மட்டன் வந்து விசில் வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம எல்லாமே சேர்த்தியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் அந்த சிக்கன் வந்து வேகிற அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன். ரொம்ப தண்ணியாக ஊற்றுனீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக வெளியே வரும். ப்ளஸ் குழம்பு வந்து ரொம்ப தண்ணி மாதிரி ஆயிடும். ஸோ அளவாக சிக்கன் மூகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினீங்கன்னா போதும். இப்போ லிட் போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. ஒரு 3 விசில் விட்டிங்கனாலே போதும். சிக்கன் நல்லா வந்து வெந்துடும். சைடில் வந்து பார்த்திங்கன்னா நான் மோர் கரைச்சி வச்சுருக்கேன். அதுதான் வந்து இப்போ குடிக்க போகிறேன். என்னடா மோரும் குடிக்கிறா, பத்தாததுக்கு டீ காஃபியோ பால் வேறு காஞ்சிட்டுருக்கு, டீ பொடி வேறு காட்டுறான்னு பார்க்குறீங்களா? ஊர்லேருந்து என்னோடய மாமனார் மாமியார் வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தான் வந்து டீ வச்சிட்ருக்கேன். இந்த டீ பொடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம த்ரீ ரோசஸோட அந்த நேச்சுரல்னு சொல்லிட்டு ஏதோ சம்திங் உள்ளே வந்து இந்த ஏலக்காய் இதெல்லாம் வந்து பொடி பண்ணி போட்டிருப்பாங்க. அது ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். நான் வந்து டீ காஃபிலாம் குடிக்க மாட்டேன். வாங்கி வச்சுருப்பேன். வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தால் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வந்து சுகர் வந்து நான் எப்போவுமே வந்து ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுறதே கிடையாது. அது வந்து உடம்புக்கு நல்லதில்லை. நான் எப்பவுமே நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணுவேன். கொஞ்சம் ரேட் அதிகமாக இருந்தாலும் இது உடம்புக்கு நல்லது. ஈவன் ஜூஸில் கூட வந்து நான் இதை தான் போட்டு குடிப்பேன். குழந்தைகளுக்கு இதை போட்டு தான் வந்து குடிப்பேன். இது ரொம்ப நல்லது. ஸோ இப்போ டீ வச்சு அத்தை மாமாவுக்கு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து தயிர் பச்சடிக்காக ஒரு பவுலில் வெங்காயம், உப்பு, கொத்தமல்லி, வேறு என்ன போட்டிருக்கேன், அவ்வளோதான் போட்டிருக்கேங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தயிர் ஊற்றிக்க போகிறேன். நான் வந்து க்ரீன் சில்லியெல்லாம் போடலை. ஏன்னா குழந்தைங்களாம் சாப்பிட்றதுனால க்ரீன் சில்லி வாய்க்கு வந்ததுன்னா அந்த காரம் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ வந்து சிக்கன் குழம்பு பாருங்கள், நான் விசில் போட்டு விட்டது நல்லா வந்து வெந்துருச்சு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றிக்கலாம். தேங்காய் அரைச்சி ஊற்றியே வந்து ஒன்றா போட்டு விசில் விட்டுடலாம். இதுக்கு எடுத்ததுக்கப்புறம் தான் அரைச்சி ஊற்றுறோன்னு கிடையாது. நான் வந்து எனக்கு தேங்காய் ஊற்றலை. சூப்பரான சிக்கன் வந்து சரி ரெடி ஆயிடுச்சு. சிம்பிளாக கடகடன்னு ஒரே ப்ரெஷர் குக்கரில் குயிக்காக செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு 2 குக்கரில் வச்சுருக்கேன். ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கனை வந்து மாற்றி வச்சுட்டு அதில் வந்து ஒயிட் ரைஸ் வச்சுருக்கேன். உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக நான் திருப்பியும் குக்கரை ஓப்பன் பண்ணி கொண்டு வந்து காமிக்கிறேன். சைட் பை சைட் வந்து நம்ம பிரியாணி வந்து தாளிச்சுட்டுடலாம். பிரியாணி வந்து நிறைய மெத்தடில் இப்படி நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃபில் வந்து செய்யலாம். நிறைய பேர்த்துக்கு பிரியாணி வந்து செய்ய தெரிஞ்சிருக்கோம். பட் நான் வந்து இன்றைக்கி எப்படி செய்கிறேன் அப்படின்னு நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். மட்டனை வேக வச்ச அதே குக்கரில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு பிரியாணிக்கு தேவையான எல்லா திங்ஸையும் வந்து சேர்த்துக்கிறேன். அந்த பிரியாணியோட நான் முதல்ல காமிச்சேன் இல்லையா, அந்த லீஃபு, ரோஸ் மொக்கு, ஏலக்காய், லவங்கம், பிரியாணி ஜீரகம் அதெல்லாமே போட்டு தாளிச்சிக்கலாம். பிரியாணி சீரகம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிளாக் கலரில் இருக்கும். நார்மல் சீரகத்தை விட பிளாக் கலரில் இருக்கும். நார்மல் எல்லா டிபார்ட்மெண்ட் சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். இது வந்து போட்டிங்கன்னா தாளிக்கும் போது நல்லா அந்த ஃப்ளேவர் வரும். அதுக்காக தான் வந்து பிரியாணி சீரகம் போடுறது. அது போடலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம், நல்லா பெரிய சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணிவிட்டு நல்லா அது கிளாஸி ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். மட்டன் வந்து வேக வைக்கும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம். அதனால் இதில் சேர்த்தும்போது கொஞ்சம் பார்த்து சேர்த்தணும். இல்லைனா ரொம்ப இஞ்சி பூண்டு வாசமாகவே அடிக்கும். நல்லா வந்து வதங்க வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி பழம் வந்து சேர்த்திக்கலாம்.
நிறைய தக்காளி பழம் சேர்த்துன்னு அவசியம் இல்லை. நான் வந்து இன்றைக்கி பெரிய சைஸில் ஒரு தக்காளி பழம் சேர்த்திருக்கேன். இதில் வந்து புதினாவும் கொத்தமல்லி அடுத்தது வந்து சேர்த்துட்டு அதையும் நல்லா வந்து வதக்கிக்க போகிறேன். என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு வந்து தக்காளி பழம் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் புதினா கொத்தமல்லி அதிகமாக இருந்தாலும் அவர் திட்டுவார். ஏன்னா தக்காளி பழம் அதிகமாக இருந்தால் தக்காளி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் பாரு, புதினா கொத்தமல்லி அதிகமாக இருந்தால் புதினா சாப்பிட்ற மாதிரி இருக்கும் பாரு. அதனால் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா எப்போவுமே வந்து சும்மா தக்காளி புதினா கொத்தமல்லி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துவேன். நீங்கள் அதிகமாக சேர்த்திங்கன்னா அதோடய ஃப்ளேவர் வந்து அதிகமாகி அவர் சொன்ன மாதிரி கரெக்டாக அந்த சாப்பாடு மாதிரி தான் டேஸ்ட்டு வரும். அந்த மட்டனோட டேஸ்ட்டே வந்து வராது. ஸோ அதனால் நான் வந்து எப்பவுமே கம்மியாக தான் சேர்த்துவேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து நமக்கு ஒயிட் ரைஸ் விசில் வந்துடுச்சு. இதை வந்து ஒரு மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் வந்து வதக்கிட்டேன் அப்படிங்கன்னா நல்லா வந்து சாஃப்ட் ஆயிரும். அடுத்தது வந்து இதில் பிரியாணி மசாலா வந்து சேர்த்திக்கிறேன். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி தான் இதுவும் வந்து நான் இன்றைக்கி ஒரு 1/2 பேக்கெட், இது வந்து 50 கிராம் பேக்கெட்டு, அதில் வந்து ஒரு 1/2 பேக்கெட் சேர்த்திக்கிறேன். நீங்கள் நல்லா காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா 1 கிலோ மட்டனுக்கு 50 கிராம் கூட நீங்கள் தாராளமாக சேர்த்தலாம். நெக்ஸ்ட்டு வந்து உப்பு போட்டிருக்கேன். உப்பு வந்து நான் மட்டன் வேக வைக்கும் போதே போட்டிருக்கோம். ஸோ அதனால் இப்போ போடும்போது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக போடணும். நெக்ஸ்ட்டு வந்து வேக வச்ச மட்டன் வந்து ஆஃப் பாயில் வெந்துச்சுன்னா போதும். ரொம்ப குழஞ்சிச்சு அப்படின்னா விசில் விடும் போது கறியை வந்து அப்புறம் தேட வேண்டியதாக இருக்கும். பிரியாணியில் பீஸே இருக்காது. அதனால் வந்து பார்த்து விசில் விடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பிரியாணிக்கு அரிசிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு சீரக சம்பா அரிசி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்திக்கிறேன். நம்ம வந்து பாஸ்மதி அரிசி கூட சேர்த்திக்கலாம், இல்லை நார்மல் சாப்பாட்டு அரிசி கூட சேர்த்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சீரக சம்பா அரிசி வந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருக்கிறதுனால தண்ணி வந்து கம்மியாகவே வைக்கணும், ரொம்ப வந்து குழஞ்சி போயிடும். இப்போ எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு காரம் எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணிக்கலாம். எனக்கு எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அதனால் நான் எக்ஸ்ட்ராவே வந்து எதுவுமே சேர்த்தலை. நம்ம உப்பு மட்டும் பார்த்து போடணும். நம்ம தயிர் பச்சடியில் உப்பு போட்டிருப்போம், அதாவது மட்டன் வேக வைக்கும் போது உப்பு போட்டிருக்கோம். அதனால் இப்போ கொஞ்சம் பார்த்து போடணும். ஒரு பிஞ்ச் இல்லைன்னா 1/2 பிஞ்ச் அளவுக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு விசில் வரும்போது கரெக்டாக இருக்கும். தண்ணி அதே மாதிரி தான் பிரியாணி பொறுத்தளவு பார்த்து வைக்கணும். கொஞ்சம் அதிகமாக போனாலும் குழக்குழன்னு போயிடும், கம்மியாக போனாலும் அடிப்பத்திடும். சரி, இப்போ 2 பபிள்ஸ் வந்துருச்சு. மேலே வந்து லைட்டாக கொத்தமல்லி தழை புதினாவும் போட்டுக்கிறேன். போட்டுட்டு மறுபடியும் வந்து லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி 2 விசில் விட்டிங்கன்னா போதும். உங்கள் அரிசிக்கு தகுந்த மாதிரி பாஸ்மதி அரிசியில் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு விசில் விட்டிங்கன்னா போதும். இந்த ஹை ஃப்ளேமில் ஒரு விசில், ஸ்லோ ஃப்ளேமில் 2 விசில், இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. டைம் வேறு ஆயிடுச்சு, பசி வேறு. அதனால் ஹை ஃப்ளேமில் வச்சு 2 விசில் விட்டுட்டு எடுத்துகிட்டு போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பூண்டு, சீரகம், தக்காளி இது எல்லாத்தையும் போட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் குறக்குறான்னு அரைச்சி எடுத்துக்கிறேன். எதுக்குன்னா ரசம் வந்து தாளிக்க போகிறேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சுடுறதுக்கப்புறம் கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிட்டு நம்ம அரைச்ச அந்த தக்காளி பேஸ்ட்டையும் போட்டு வதக்கிட்டு தண்ணி ஊற்றி வச்சா முடிஞ்சது வேலை. ரசம் வந்து இது நான் நிறைய மெத்தடில் செய்வேன். இது என்னோட ஒன் ஆஃப் த மெத்தட். இப்போ நான் ஏதாவது சமைக்கிறேன்னா நீங்கள் வந்து இப்படி தான் நான் எப்போவுமே சமைப்பேன் அப்படின்லாம் வந்து கெஸ் பண்ணக்கூடாது. எனக்கு எப்போ எப்படி தோணுதோ அந்த மாதிரி சமைப்பேன். ஏன்னா ஒரே மாதிரி சமைச்சா எனக்கு போர் அடிச்சிடும். சில சமயம் நான் தக்காளி வந்து வேக வச்சு கரைச்சி ஊற்றுவேன். சில சமயம் இப்போ அரைக்கிறதுலே வந்து இன்னும் கொஞ்சம் மாடுலேட் பண்ணி உள்ளுக்குள்ளே எல்லாத்தையும் போட்டுருவேன். குருமிளகு, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், ரசப்பொடி எல்லாத்தையும் போட்டு அரைச்சி அப்புறம் எடுத்து தாளிச்சு விடுவேன். சில சமயம் தட்டி போடுவேன். அது சொல்ல முடியாது, என்னோடய மைண்ட் பொறுத்து ப்ளஸ் என்னோடய டைமிங், நான் செய்கிற டைமிங் பொறுத்து. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா அரைச்ச பேஸ்ட்டில் ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் என்னோடய வீடியோஸ் எல்லாம் கண்டினியூஸாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா என்னோடய ரெசிபிஸ் எல்லாம் நான் ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். நான் ஒவ்வொரு டைமும் ஒரு மாதிரி சமைக்கிறத நான் காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரசப்பொடி, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் உப்பு போட்டேன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் புளி கரைசல், அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி லைட்டாக பபிள்ஸ் வரும்போது இறக்குனிங்கன்னா நம்மளோட சூப்பரான ரசம் வந்து ரெடி ஆயிடும். மேலே கொஞ்சமாக வந்து கார்னிஷ்காக கொத்தமல்லி தழை போட்டுக்கிறேன். என் மாமனாருக்கு வந்து ரொம்ப புளிப்பாக இருந்தால் பிடிக்காது ரசம். அதனால் வந்து நான் அவருக்கு தகுந்த மாதிரி ரசம் வச்சிட்ருக்கேன். இது வந்து சிம்பிளாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்மளோட எல்லா டிஷ்ஷுமே வந்து ரெடி ஆயிடுச்சு.
மெனு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ், சிக்கன் குழம்பு, ரசம், தயிர் பச்சடி அண்ட் நம்மளோட ஹீரோ வந்து மட்டன் பிரியாணி. ஸோ என்னோடய மாமனார் மாமியார் எல்லாம் சாப்பிட்றாங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அப்படியே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு கேட்கும்போது. ஸோ என் பையனுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் கொஞ்சம் ஃபீலிங்காக இருந்தது, அவனால் சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் அந்த டிஷ்ஷெல்லாம் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். See you soon in next video. Thank you.